Two particles, one soul. The universe hidden connection. Hi, this is Soumya. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் two particles, one soul. The universe hidden connection. அதாவது ரெண்டு பார்ட்டிகல், அதாவது ரெண்டு துகள்கள் வந்து ஒரே ஒரு தன்மை கொண்டதா இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப யூனிவர்ஸ்ல இது எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி வந்து இணைக்கப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்கள் கண் இமைக்கிற நேரத்தில், அப்போ கண் உங்களுக்கு சிமிட்டக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 10⁻⁻18 நொடிகள், அதாவது அதற்கும் குறைவான அளவில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் வந்து நடக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 232 அட்டோ வினாடிகள் அப்படின்னு சொல்லப்பட விஷயத்தில் தான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நடக்கும். அதாவது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியேறிய எலக்ட்ரானோட இடத்த அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய வேறொரு எலக்ட்ரான் ரிப்ளேஸ் பண்ணுது. ஓகே, அப்படி ரிப்ளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட தன்மை எப்படி இருந்துச்சோ அதோட தன்மையை இடமாறிய அந்த புது எலக்ட்ரான் பெறுது. இப்போ இந்த எலக்ட்ரான் பெறனால இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரே தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ வெளியேறிய எலக்ட்ரான் வந்து அந்த அணுவிலேருந்து அது வெளியேறிடுச்சு அப்படிங்கிறது அதுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இடமாறிய அணுவுக்கும் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து ஒரே தன்மைகளால், ஒரே பண்பு நலன்களால் இணைக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் வந்து ரெண்டு விதமான காயின், அதுவும் மேஜிக் காயின்ஸ். ஓகே, 2 மேஜிக் காயின்ஸ் வந்து ஒரு துகள் வந்து அதுலேருந்து பிளவுபட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு துகள் ஒரு இதில் இருந்து அப்படியே வந்து பிளவுபடுது. அதே மாதிரி ஒரு 2 காயின்ஸை வந்து இருக்குது, அந்த 2 காயின்ஸுமே ஒரே நேச்சர் கொண்டதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காயினை வந்து நம்ம வந்து இப்போ சுண்டி விடுறோம், அல்லது அந்த காயின் வந்து கீழே விழுது. அப்போது அந்த வேறு இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து வெளியேறிய ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னொரு காயின், அதே தன்மை இருக்கக்கூடிய இன்னொரு காயின், அதுவும் வந்து சுண்டப்பட்டு கீழே விழும். இப்போது இதுக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம இந்த அணு அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம அந்த எலக்ட்ரானை பார்ப்போம். இந்த எலக்ட்ரான், அந்த துகள் வந்து என்ன இதெல்லாம் அதுக்கு வந்து நடக்குதோ அது எல்லாமே வெளியிருக்கக்கூடிய அந்த இன்னொரு வெளியேறிய அந்த துகளுக்கும் அதே விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அதுக்கே தெரியாது, ரியலைஸ் பண்ணவே முடியாது. தன்னை சுற்றி ஒரு மிஸ்டீரியஸாக என்னவோ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒரு சூப்பர் பொசிஷன் அப்படின்னு இதை வந்து ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷனோட ரிலேட் பண்ண முடியும். ஒரு நேரத்தில் பல விஷயங்கள் நடக்கலாம். ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அணுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் வெளியேறிச்சு அப்படிங்கிறது, வெளியேறினாலும் அந்த அணுவோட தன்மை தான் அதற்குள்ளேயும் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். இதை ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷனோட ரிலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேசர் சோர்ஸை வந்து இதை ஒரு உயர் அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு லேசர் பல்ஸை ஒரு எலக்ட்ரான் மேலே பாய்ச்சுறாங்க. அப்போ ஒரு ஒளியை வந்து அதாவது ஒரு ஒளியை உயர் அழுத்தத்தில் ஒரு அணுவோட மேலே வந்து செலுத்தும் பட்சத்தில் அந்த அணுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான், ஓகே, ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா அந்த அணுவை விட்டு வெளியேறும். வேகமாக இது வந்து நடக்கும். அப்போ வேகமாக நடக்கும்போது அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து அதை சுற்றி இருக்க அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த எலக்ட்ரான் இப்போ வெளியேறிய எலக்ட்ரானோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணும். கிட்டத்தட்ட இது என்ன அளவில் ரேஞ்சில் வந்து ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻18, அதாவது அட்டோ செகண்ட் அப்படின்னு இதை வந்து குறிக்கிறாங்க. 232 அட்டோ செகண்டில் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் நடக்குது. ஓகே, இது கன்சிமீட்டர் ரேஞ்சில் அதாவது 10⁻⁻18 அப்படின்னா நம்பர் ஆஃப் சேஞ்சஸில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வந்து நார்மலாக இதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அதை மெஷர் பண்ணுறது வந்து சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நிறைய விஷயம். சூப்பர் கம்ப்யூட்டர்னால ஒரு டசன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்ஸை மட்டும்தான் வந்து கண்காணித்து அதை வந்து மெஷர் பண்ண முடியும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது.
ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் பல விதமான பார்ட்டிகல்ஸை வந்து இது வந்து ஆராய்ச்சி செய்ய முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாண்டம் என்டங்கிள்மெண்ட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது மெஷர் பண்ணதான் இது வந்து அப்சர்வ் பண்ணுறதை விட இவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. மெஷர் பண்ணுறது தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது குவாண்டம் என்டங்கிள்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியேறிய எலக்ட்ரான் ஒரு இடத்த ஒரு எலக்ட்ரான் ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த 2 நிகழ்வும் நடக்குது இல்லையா, இந்த நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்படி மெஷர் பண்ணக்கூடிய ரேஞ்ச் தான் வந்து 230 to 10 attosecond அப்படிங்கிறது. இந்த 10⁻−15 செகண்ட் அப்படின்னா அது வந்து ஃபெம்டோசெகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10⁻−18 வந்து அட்டோசெகண்ட் அப்படின்னு குறிக்கிறாங்க. அதாவது 232 அட்டோசெகண்ட்ஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பில்லியன் 10⁻−18 இன்னும் சொல்லணும்னா ஒரு பில்லியனில் ஒரு பங்குன்னு சொல்லப்படுது. அதாவது குவின்டில்லியன்த்னு இதுக்கு வந்து இன்னொரு விதமாக குறிப்பிட முடியும். பில்லியன்த் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிறது தான் இந்த அட்டோசெகண்ட். இதை தான் அவங்க வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த டைனியஸ்ட் ஃப்ராக்ஷன் தான் இதை வந்து ரொம்ப முக்கியமான இது. அந்த இதில் இந்த 2 பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்ஸோட வந்து பிணைக்கப்பட்டு வெளியேறுது. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் இது யூனிவர்ஸில் இது எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அந்த சேம் நேச்சர் வந்து ரெண்டுக்குமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரு இதில் இருந்து இன்னொரு இது வந்து பிளவுபட்டு போன மாதிரி தான் இருக்கும். இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட எலக்ட்ரான்ஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவாப்ரேஷனோவா அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதோட ரிசர்ச்சர் ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு டீம் வந்து இருக்காங்க. இது வந்து புர்க்டோய்ஃபர் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இதுக்கான ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் TUVN இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கலீக்ஸும் சேர்ந்து இவங்க இந்த ப்ரொஃபஸர் புர்க்டோய்ஃபரோட டீம்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இனிமேல் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் இந்த குவாண்டம் என்டங்கிள்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம குவாண்டம் என்டங்கிள்மெண்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்பீடு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து வந்து வேறு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் சோமே. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.